உலகெங்கிலும் வாழும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு வரவிருக்கும் ஆவணி மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த நிகழ்வானது 17/8/2024 முதல் 16/9/2024 ஆகிய நாட்களுக்கு நடைபெறவிருக்கு. இந்த கிரக அடைவுகள், இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில், அதாவது கும்பராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான், 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், 4ஆம் இடத்தில் குரு மற்றும் 8ஆம் இடத்தில் கேது பகவானும் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார்கள். இந்த மாதம் முதல், அதாவது ஆரம்பம், அந்த மாத துவக்கத்தில் இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலும், 6ஆம் இடத்தில் புதனும், 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 8ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். இந்த கிரக அடைவுகள் இந்த 26/8/2024 சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் 26/8/2024 மிதுன ராசியில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் 31/8/2024 சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த நிகழ்வானது இந்த வரக்கூடிய ஆவணி மாதத்தில் இது ஒரு அற்புத விதமான சிறப்பு பலன்களை நமக்கு கொடுக்க போகுதுங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நிகழ்வு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் தரப்போகுது அப்படிங்கிறது இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், உதவும் குணத்தால் உயர்ந்து நிற்கும் கும்பராசிக்காரர்கள். ஸோ உதவி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு தனி திறமையை வைத்து கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது. 10 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களை ஒரு நபர் இவர் மட்டும் எப்போவுமே தனியாக தெரியக்கூடிய, எல்லாத்தையும் கலகலப்பாக வச்சுக்கணும், தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய நிலையும் நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர். ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள், எந்த விஷயத்தை எது எடுத்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது, யாருக்குமே கெடுதல் பண்ணதெல்லாம் நான் எல்லாருமே எதிரியாக பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு விதத்தில் தொழில் ரீதியாக தடைகள் வந்துகிட்டே இருக்குது, எதிரிகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்காங்க, நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி வக்ர நிலை, அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். அதே போல் இந்த சர்ப்ப கிரகங்களுடைய தாக்கங்கள் 2 மற்றும் 8 ராகு கேதுவனுடைய ஆதிக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கத்தால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஏற்றமும் இறக்கமுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது. பெரிய லாபமும் இல்லை, பெரிய நஷ்டமும் இல்லைங்க. வரவுக்கு மீறிய சில செலவுகள் அப்படிங்கிறது செய்யக்கூடிய நிலை, தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது. இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானில் நிறைய மருத்துவ செலவுகள், இதனால் உடல் ரீதியாக பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இந்த நிலையெல்லாம் எப்போ தான் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே போல் இந்த சூரியன் மற்றும் சனி, இந்த சூரியனுடைய பார்வை சனி பகவான் மேலே படுறதுனால நிறைய விஷயங்கள் பல குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பொறுப்புகள் நமக்கு வர வேண்டிய இடத்துல நிறைய சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல கூட நமக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்புகளை விட்டு நமக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கூடுதல் பலுவை கொடுத்து நம்மளுடைய சூழ்நிலையை மேலும் மேலும் சிரமப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. அதே போல் வருமானம் நிறைய பற்றாக்குறைகள் இருக்குது, வருங்காலத்தை நினச்சி நிறைய கவலையும் குழப்பமும் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இதுதான் காரணங்க. இந்த சூரிய பகவானுடைய பார்வை சனி மேலே படுறதுனால இந்த நிலை அப்படிங்கிறது, அந்த மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சில சங்கடங்கள், வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள், அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது, புதுசாக எதிரிகள் வராங்க, நமக்கு ஆப்போசிட்டாக அதே பிஸ்னஸை நம்ம பக்கத்துலேயே ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய தொழிலை நடத்துறதுக்கு இல்லாமல் பண்ணுறாங்க. வேலை செய்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் லாக் பண்ணி விடணும்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கக்கூடிய காலம். அடுத்ததாக இந்த 9, அதாவது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திற்கு கன்னி ராசிக்கு பயிற்சி. இந்த பயிற்சி சுக்கிர பகவான் அங்கே நீச்ச கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்திற்கான அதிபதி. ஸோ இந்த அதிபதி இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இன்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைக்க ஆரம்பிச்சிருங்க. தேவையில்லாத துன்பங்கள், இந்த ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவம் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது, வேலையில் மேலதிகாரிகளுடைய சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது, பணிச்சுமை இப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாக்குங்க.
அடுத்தபடியாக இந்த நிலைகள்லாம் எப்போங்க மாறும், இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் நான் எப்போ வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே நேரத்தில் இந்த தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது விருச்சிகத்தில் படும்பொழுது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமும் புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது, எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய தருணமாக இருக்க போது இந்த காலகட்டங்களில். இதே நேரத்தில் இந்த மிதுனத்தில் வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்திற்கான அதிபதி 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி அடையும் போது திருமணமாய் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான சூழல் அப்படிங்கிறதும், வம்பு வழக்குகள், அதாவது ரொம்ப நாளாக வந்து கோர்ட்டு கேஸ், பூர்வீக சொத்துக்களில் வந்து சில கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்ருக்குங்க, அந்த பிரச்சனைலாம் தீராதுன்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தீரக்கூடியது, புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான சில வாய்ப்புகளும் குழந்தை பாக்கியத்திற்கான யோகமும் உருவாகுங்க. திருமணம் நடக்காதவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடங்க. இந்த இடத்துல சூரிய பகவானுடைய ஆட்சி பெறதுனால, சூரிய பகவானுடைய பயிற்சி அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால திருமணம் ஆகாத அதாவது நபர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோகம், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், பார்ட்னர்ஸ் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்குது, இந்த பார்ட்னர்ஸை வந்து விலைக்கு விட்டு நம்மளாம் சொந்தமாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் பார்ட்னர்ஷிப் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சுத்தமாக அவாய்ட் ஆயிருங்க. அதே நேரத்தில் விலகி சென்றவர்கள் கூட உங்களை விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் வந்து நிறைய இழந்துட்டோங்க, இதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னா கட்டாயமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி, அதே நேரத்தில் இந்த புதன் பகவானுடைய பயிற்சி இழப்புகளை சரி பண்ணுவதற்கான சில சூழ்நிலைகள், புதிய சிந்தனைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. சிம்மத்துக்குள்ள வரக்கூடிய புதன் பகவான், அதே சொல்ல இந்த 5 மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி உங்களுடைய இந்த சப்தமஸ்தானத்தில் வர்றதுனாலங்க நிறைய விஷயங்கள், அதாவது நல்ல காரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, வசதி வாய்ப்பை பெருக்குவதற்கான சூழலும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள், அதே மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க, ரொம்ப நாளாக வந்து ஃபாரின் போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைலாம் தீர்த்துடலாமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான ஒரு யோக காலமாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை காதல் செஞ்சுட்டு இருக்கிறவங்களோ, அதாவது காதல் வந்து திருமணத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க. பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் கூட ஒன்றா சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடியது இந்த வரக்கூடிய ஆவணி மாதத்தில் ஒரு சிறப்புகள். அதே போல் கூட்டு தொழில் செய்யவங்களுக்கு நல்ல ஒரு யோகமும், நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சில உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளும் அதாவது குழந்தைகளுடைய கல்வியில் சில தடைகள் அப்படிங்கிறது இருக்கிறது, அவங்களுடைய தடைகள் விலகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய கல்வியில் நீங்கள் ஒரு நல்ல, அதாவது கவனிப்பு அப்படிங்கிறது இருக்கணுங்க. அவங்களுக்கு எந்த விதத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்காங்க, என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துருங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும், புதிய சொத்துக்கள் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள், வீடு கட்டணுன்னு நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் என்னால் எதுவுமே கட்டவே முடியல, ஒரு வண்டி வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நின்று போன வீட்டு வேலையை கட்டி முடிப்பதற்கான ஒரு காலகட்டமாகவும், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகமும், சொந்த பந்தங்கள், அதாவது அண்ணன் தம்பி மூலமாகவோ இல்லை சொந்தங்கள் நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி எல்லா பிரச்சனையும் ஒரு அளவுக்கு சுமூகமான ஒரு சூழலை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி காலகட்டங்களில். ஸோ இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் இருக்குங்களே, அந்த திருமணம் சார்ந்த சில யோகங்களும், அடுத்தபடியாக அந்த நண்பர்கள் மத்தியிலையும் அந்த, அதாவது குடும்பத்தில் அந்த கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இதற்குண்டான முயற்சிகள்லாம் கரெக்டான விதத்தில் பண்ணிங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஏன்னா இந்த பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் முழுமையாக உங்களுக்கு நடக்கணுமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி கிரக அடைவுகள் இருக்குதா, ஸோ இந்த டைமில் இந்த விஷயத்தை பண்ணலாமா அப்படிங்கிறது முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா
தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன்.